Hi friends, this is Nivedha. இந்த வீடியோவில் 12th standard chemistry unit 10 surface chemistry ஓட first part தான் இது. ஸோ இந்த வீடியோவில் surface chemistry ஓட introduction and adsorption என்ன absorption என்ன ஸோ அந்த டாபிக்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரியா. ஸோ சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு பிரான்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரி. ஸோ அது வந்து எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னா சர்ஃபேஸ் அப்படின்னாலே என்னது, இதுதான் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்டர்ஃபேஸ் அப்படின்னா இப்போது இங்கே மேலே எனக்கு என்ன இருக்கும், ஏர் இருக்கும். இது வந்து சாலிட் கரெக்டாக. அந்த ஏரும் சாலிடும் இன்டர்ஃபேஸ் ஆகிற இடம் தான் இது சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஏர் இருக்குது, இது இங்கே வந்து சர்ஃபேஸ் இருக்குது. ஸோ அது ரெண்டும் இன்டர்ஃபேஸ் ஆகிற இடம் வந்து இந்த சர்ஃபேஸ் தான். ஸோ சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு பிரான்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரி. ஸோ அது வந்து எதை பற்றி டீல் பண்ணுது அப்படின்னா அக்கரிங் அட் த இன்டர்ஃபேஸ், அந்த ரெண்டுத்துக்கும் அந்த சாலிடுக்கும் அந்த கேஸ்க்கும் இடையில இருக்கும்ல அந்த ஒரு இன்டர்ஃபேஸ். ஸோ அதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது பிட்வீன் ஃபேஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சாலிடுக்கும் லிக்விடுக்கும், அல்லது சாலிடுக்கும் கேஸ்க்கும், அல்லது லிக்விடுக்கும் இந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்மளோட எவ்ரிடே லைஃப்பில் நியூமரஸ் நிறைய இண்டஸ்ட்ரீஸில், மெட்டீரியல்ஸில், பெயிண்ட்ஸில், பயோடெக்னாலஜியில் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. So surfaces play a key role in heterogeneous catalysis, formation and stability of colloids நம்ம படிப்போம். ஓகேவா. Surfaces of solids are inherently different from their bulk portion. ஸோ இப்போ பல்க் போர்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ வாட்டர் மாலிகுல்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அது ஃபுல்லாகவே பல்க் போர்ஷன் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு மேலே மட்டும் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ அப்போ அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த சாலிட் அப்படிங்கிறது, இப்போ சர்ஃபேஸ் ஆஃப் த சாலிட்னா இப்போ இங்கே தான் ஒரு சாலிட் இருக்குன்னா அதோட சர்ஃபேஸ்னா இது எல்லாமே தான் அதோட சர்ஃபேஸ். ஓகேவா. பல்க் போர்ஷனா இது எல்லாமே தான் பல்க் போர்ஷன் அப்படின்னு சொல்கிறது. அப்போது த சர்ஃபேஸ் ஆஃப் த சாலிட்ஸ் ஆர் inherently different from their bulk portion. இப்போ பாண்டிங் பிட்வீன் த ஆட்டம்ஸ் அட் த மோர் சர்ஃபேஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் இன் த பல்க். ஸோ அப்போ இதில் வந்து ஒரு சில பாண்டிங்லாம் இருக்கும். ஓகேவா. வெளியிலேருந்து வர மாலிகுல்ஸ்லாம் இதை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில பாண்டிங்லாம் இருக்கும். ஸோ இதுவும் இந்த உள்ளே இருக்கிற பாண்டிங்கும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைட்ரஜன் தட் எக்ஸிஸ்ட் இன் த இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேசஸ் are formed on the surface of the grains and dust particles அதில் எல்லாமே வந்து ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். ஸோ அது எப்படி போய் ஒரு சர்ஃபேஸில் வந்து சேருது அப்படின்னா அந்த ஹைட்ரஜன் பாண்டும் இதில் ஒரு பாண்ட் இருக்கும். ஸோ அது ரெண்டும் சேர்ந்து தான் எனக்கு வந்து அந்த தூசி படிது அப்படிலாம் இருக்கு இல்லையா. ஸோ கண்ணுக்கு தெரியாத ஹைட்ரஜன் பாண்டிங்லாம் அதில் இருக்கும். இப்போ மஸ்கிட்டோஸ் எல்லா இன்செக்ட்ஸுமே வந்து சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டரில் வந்து நடக்க முடியும். ஓகே, சில இன்செக்ட்ஸ் எல்லாமே சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டரில் நடக்கும். ஆக்சுவலி 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. ஸோ அதுவே வந்து இப்போ இங்கே இதுதான் வாட்டர் அப்படின்னா இந்த சில இன்செக்டாலலாம் அதில் வந்து நடக்க முடியும். அதுவே இதில் நான் வந்து டிட்டர்ஜென்ட்டை ஊற்றிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஆனால் அது வந்து என்ன ஆகிடும், மூழ்கிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ஃபேசினேட்டிங்கான விஷயம் இதெல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்பெரிக்கல் ஷேப் ஆஃப் வாட்டர் ட்ராப்லெட்டையும் ஸ்பெரிக்கல் ஷேப்பாக இருக்குது அண்ட் மெர்க்குரி ட்ராப்லெட் அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது. அதுக்கப்புறம் நான் ஸ்டிக்கி விங்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளை அண்ட் லீவ்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸோட லீஃப்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணி ஊற்றுனா கூட அது அப்படியே வந்து வழுக்கிட்டு போயிடும். கரெக்டாக நான் ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது. ப்ளூ கலர் ஆஃப் த ஸ்கை, ரெட் கலர் ஆஃப் த சன்செட் இதெல்லாம் in all the above only the surface of the matter is important. இது எல்லாத்துலேயுமே இப்போ நம்ம படித்தோம்ல இந்த அந்த மஸ்கிட்டோவாக இருக்கட்டும், அந்த வாட்டரில் நடக்கிறதா இருக்கட்டும், அல்லது வந்து ஒரு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து சர்ஃபேஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இதில் இருக்குது. ஓகே, நிறைய க்ரீம்ஸ், லோஷன்ஸ், நம்ம பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே காம்ப்ளெக்ஸ் எமுல்ஷன்னா லைக் அந்த மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு இதுவாக தான் இருக்குது. ஃபுட் கம்பெனிஸ்லாம் வந்து எப்படி வந்து ஹெல்த்தியான டேஸ்டியான ரொம்ப நாள் இருக்கக்கூடிய ஃபுட் ப்ராடக்ட்ஸை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே கொலாய்ட்ஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஏதோ ஒரு ரெண்டுத்தை மிக்ஸ் பண்ணி கொலாய்டல் சொல்யூஷன் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வருது. சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியும் பேஸ் பண்ணி வருது. ஸோ இந்த சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி இவ்வளவு அப்ளிகேஷன்ஸ் இருக்கிற இந்த சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா அட்சார்ப்ஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். இந்த அப்சார்ப்ஷனையும் இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு பர்சன் இருக்கிறாங்க, அவங்க வந்து கேக்கை வந்து சாப்பிட போகிறாங்க. ஓகேவா. கேக்கை வந்து உள்ளே லைக் வாயில் போட்டு சாப்பிட போகிறாங்க. அப்போ அது வந்து உள்ளே போகுது, அது வந்து அப்சார்ப்ஷன். ஓகே, அதே வந்து அவங்க காற்றுனால அவங்க மூஞ்சில் அந்த கேக்கு படுது அப்படின்னா அவங்களோட சர்ஃபேஸில் மட்டும்தான் அந்த கேக் இருக்குது. கரெக்டாக, அது வந்து அட்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்கிறது. எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ இங்கே ஒரு ஸ்பாஞ்ச் இருக்குது அப்படின்னா இங்கே வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குன்னா அந்த வாட்டர் மாலிகுல்ஸ்லாம் என்ன ஆகும், அந்த ஸ்பாஞ்ச் வந்து அப்சர்வ் பண்ணிடும். ஓகே, அந்த ஸ்பாஞ்ச் வந்து அப்சர்வ் பண்ணிடும். ஆனால் ஒரு சில பார்ட்டிகல்ஸ்லாம் இப்போ டைல்ஸ் மேலெலாம் வந்து எனக்கு தண்ணி இருந்ததுன்னா எனக்கு என்ன ஆகும், அதோட டைல்ஸ் மேலெலாம் எனக்கு தண்ணி இருந்ததுன்னா அதோட சர்ஃபேஸஸில் மட்டும்தான் அந்த தண்ணி இருக்கும். ஸோ இது வந்து அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்கிறது.
கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்சார்ப்ஷன்றது வேற, அப்சார்ப்ஷன்னா சர்ஃபேஸில் மட்டும் இருக்கிறது, அப்சார்ப்ஷன்னா உள்ளுக்குள்ளேயும் போகிறது. ஸோ அந்த டாபிக் தான் படிக்க போகிறோம். Solid surfaces have the ability to attract the contracting species due to free valency or residual force on them. ஸோ சாலிட் சர்ஃபேஸ்க்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு அட்ராக்டிங் ஃபோர்ஸ் இருக்குது. ஓகேவா? பக்கத்தில் இப்போ வேறு ஏதாவது ஸ்பீஷஸ் வந்து அது மேலே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அதுக்கு இருக்குது. ஸோ டியூ டு இட்ஸ் ஃப்ரீ வேலன்சினா நிறையா 11th ஸ்டாண்டர்ட்லேயே இருக்குது இல்லையா? லைக் இப்போ ஒரு சில காம்பவுண்டுக்குலாம் வந்து அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதனால் அது வந்து இன்னொன்றுத்து கூட அட்ராக்ட் ஆக ரெடியாக இருக்கும். ஸோ அது ரெசிடியூவல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம ஒரு லிக்விட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வைங்களேன், இதுக்குள்ளே வந்து ஒரு சாலிட் இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே ஒரு ஃபோர்ஸ், இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே ஒரு ஃபோர்ஸ், இங்கே ஒரு ஃபோர்ஸ்னா இங்கே ஒரு ஃபோர்ஸ், இங்கே ஒரு ஃபோர்ஸ்னா இங்கே ஒரு ஃபோர்ஸ். ஸோ இங்கே இருக்கிற லிக்விடுக்கு அதோட இது வந்து ஜீரோவாக தான் இருக்கும். ஓகேவா? பிகாஸ் எல்லா இடத்துலையுமே இருக்கிறது வந்து நியூட்ரலைஸ் ஆகிடும். ஆனால் இப்போ இந்த சர்ஃபேஸ் ஆஃப் த இதில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இங்கே இவ்வளோ இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் இவ்வளோ ஃபோர்ஸ் ஏற்படுத்துச்சுன்னா கேஸ் வந்து இவ்வளோ ஃபோர்ஸ் ஏற்படுத்தும். இங்கே ஃபோர்ஸ் ஏற்படுத்துச்சுன்னா இங்கே வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் தான் ஏற்படுத்த முடியும் கேஸால். இங்கே நிறைய ஃபோர்ஸ்னால் இங்கே கொஞ்சம் ஃபோர்ஸ். அப்போ இங்கே சர்ஃபேஸில் இருக்கிற அந்த ஒரு பார்ட்டிகல்ஸ்லாம் என்னாகும், உள்ளே தான் இழுக்கப்படும். ஏன்னா வெளியில் வந்து கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம ரெசிடியூவல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரெசிடியூவல் ஃபோர்ஸ் காரணமாகவும் ஃப்ரீ வேலன்சி காரணமாகவும் சில சாலிட் சர்ஃபேஸ்க்கு வந்து எபிலிட்டி இருக்குது, லைக் மற்ற ஸ்பீஷஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சார்கோல் என்ன பண்ணும், கறி துண்டுலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே அமோனியா கேஸ் வந்து அப்சர்வ் பண்ணும். சிலிக்கா ஜெல் அப்சர்வ்ஸ் வாட்டர். இப்போது நம்ம புது இதெல்லாமே வாங்கும்போது, புதுசாக ஏதாவது ஒரு பேக் வாங்கும்போது அதில் ஒரு சின்னதாக ஒரு கவர் மாதிரி இருக்கும். கரெக்டாக? ஸோ அதுக்குள்ளே இருக்கிறதா சிலிக்கா ஜெல். அது என்ன பண்ணுவோம்னா வாட்டர் எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும். அதே மாதிரி சார்கோல் அப்சர்வ்ஸ் கலரண்ட் ஃப்ரம் சுகர். இப்போது நமக்கு கிடைக்குதுல இந்த ஒயிட் கலராக அந்த சுகர்லாம் கிடைக்குதுல, ஆக்சுவலி அது வந்து ப்ரௌன் கலராக தான் இருக்கும் அந்த சுகர் எல்லாமே. ஸோ அதில் இருக்கிற அந்த கலரண்ட் எல்லாம் யார் அப்சர்வ் பண்ணிக்கிறா அப்படின்னா சார்கோல் தான் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி வேலைலாம் இருக்குது. ஓகே, திஸ் எக்ஸாம்பிள்ஸ் ப்ரூவ் தட் அப்சார்ப்ஷன் இஸ் அ சர்ஃபேஸ் ஃபினாமினா. இதெல்லாமே என்ன இருக்குது, ஆக்சுவலி எனக்கு அந்த சர்ஃபேஸ் அதை வந்து அப்சார்ப் பண்ணிக்குது. அப்சார்ப்னா என்ன அர்த்தம், இப்போது இங்கே வந்து சார்கோல் இருக்குது அப்படின்னா இது அமோனியா கேஸை அப்சார்ப் பண்ணிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதோட மேலே இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா? அப்சார்ப்னா உள்ளே போகிறது, இதெல்லாமே அப்சார்ப் பண்ணிக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இன் கான்ட்ராஸ்ட் டு அப்சார்ப்ஷன் இஸ் அ பல்க் ஃபினாமினா. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது என்னது, பல்க் ஃபினாமினா. இது வந்து சர்ஃபேஸ் ஃபினாமினா, வெறும் சர்ஃபேஸில் மட்டும்தான் நடக்கும். சரியா? அடுத்தது, த அப்சார்பேட் மாலிகுல்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் த்ரூ அவுட் த அப்சார்பென்ட். ஸோ அப்சார்பேட் அப்படிங்கிறது என்னென்னா இந்த வாட்டர் தான். இந்த வாட்டர் வந்து இந்த அப்சார்பென்ட் மாலிகுல் ஃபுல்லாக வந்து எனக்கு அப்சார்ப் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா அப்சார்பென்ட்னா என்னது, அப்சார்ப்டுனா என்ன அப்படிங்கிறது. நான் எப்படி இதை ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னா, பெண்ட்னா என்னது, பெண்டாக இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஒரு சேர் இருக்குது. ஓகேவா? இந்த சேர் வந்து என்னவா இருக்குது, பெண்டாக இருக்குது. இதில் ஒரு பர்சன் வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஸோ இது யார் அப்படின்னா அப்சார்பென்ட். ஓகே, இவங்க யார் அப்படின்னா அப்சார்பேட். ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எது வந்து அந்த மெட்டீரியல்ஸை வந்து இது பண்ணுதோ அதுதான் நம்ம வந்து அப்சார்பென்ட் அப்படின்னு சொல்லுவோம். எது வந்து அப்சார்ப் ஆகுதோ அதுதான் நம்ம அப்சார்பேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த சர்ஃபேஸை தான் நம்ம வந்து அப்சார்பென்ட்னு சொல்லுவோம். எது வந்து அப்சார்ப் ஆகுதோ, லைக் வாட்டர் மாலிகுல்ஸ், இது வந்து டைல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் வந்து அப்சார்பேட். அப்போ அப்சார்பென்ட் இஸ் எ மெட்டீரியல் ஆன் விச் அப்சார்ப்ஷன் வந்து டேக்ஸ் பிளேஸ் ஆகும். அப்சார்ப்டு சர்ஃபேஸ் இஸ் கால்ட் அப்சார்பென்ட். எது வந்து அப்சார்ப் ஆகுதோ அதை தான் நம்ம அப்சார்பேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, the surface of separation of the two phases when the concentration of the absorbed molecule is high is known as interface. ஸோ அந்த சர்ஃபேஸ் ஆஃப் செப்பரேஷன் என்னது, இது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணுறது என்னது, இந்த சர்ஃபேஸையும் இந்த சர்ஃபேஸையும் செப்பரேட் பண்ணுறது என்னது, இந்த சர்ஃபேஸ் தான். கரெக்டாக? ஸோ அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, in absorption if the concentration of the surface in the interface is high then it is called positive absorption. ஸோ இந்த மெட்டீரியலில் அப்சார்பென்ட்டில் எனக்கு நிறைய மாலிகுல் இருந்தது அப்படின்னா அதை நம்ம பாசிட்டிவ் அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதே இந்த அப்சார்பென்ட்டில் கொஞ்சம் மாலிகுல்ஸ் தான் இருந்ததுன்னா அதை நம்ம நெகட்டிவ் அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, the process of removing absorbed substance from the surface is called dissorption. ஸோ இந்த அப்சார்ப் ஆயிருக்கு இல்லையா, ஸோ அந்த இதை வந்து வெளியில் எடுக்கிறது வந்து நம்ம டிசார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரிமூவ் பண்ணுறது வந்து நம்ம டிசார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், த gaseous molecules like helium, neon, oxygen, nitrogen, sulfur dioxide
அண்ட் NH அமோனியா அண்ட் சொல்யூஷன்ஸ் ஆஃப் NaCl KCl இதெல்லாமே அப்சார்ப் பண்ண முடியும் பை சூட்டபிள் அப்சார்பன் மூலிமா. காற்றை கூட நம்மளால அப்சார்ப் பண்ண முடியும். ஸோ அதை தான் நம்ம அப்சார்பேட், இதெல்லாமே நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா அப்சார்பேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா. அடுத்தது சிலிக்கா ஜெல்லு, மெட்டல்ஸ் லைக் நிக்கல், காப்பர், பிளாட்டினியம் இதெல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா அண்ட் சர்டன் கொலாய்ட்ஸ் எல்லாமே அப்சார்பெண்ட்டாக ஆக்ட் பண்ணும். பிகாஸ் அதெல்லாமே அப்சார்ப் பண்ணும். சரியா. ஸோ இந்த மாதிரி மெட்டல்ஸ் கூட ஓகே. சிலிக்கா ஜெல் அப்படிங்கிறது ஏற்கனவே என்ன பார்த்தோம், இந்த பேக்கில் வந்து ஒரு சின்ன புது பேக்லாம் வாங்கும்போது ஒரு சின்னதாக இருக்கும் இல்லையா. ஸோ பேக்கெட் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான். ஸோ இதெல்லாமே எனக்கு என்னவா மாறும், அப்சார்பெண்ட்டாக மாறும். உங்களுக்கு தெரியணும் அப்சார்பேட்டுக்கு எக்ஸாம்பிள் கேட்டாலும் தெரியணும், அப்சார்பெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் கேட்டாலும் தெரியணும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.